எல்லாரையும் என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்துடணும்னு அமித்ஷா முடிவு பண்ணியிருக்காரு. மோடியும் அப்படி வரும்போது தான் முடிவு பண்ணி எல்லாரையும் மேடையில உட்கார வச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கும் ஒரு பிளேஸ் ஏன் அலைன்ஸ்ல கூட, அதாவது ஒரு கூட்டணியில் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணப்பாட்டு கூட பிஜேபி இல்லையா என்ன? இல்லை, பிஜேபி சந்திக்கவே மறுக்கிறாங்களே. சந்திக்கவே மறுக்கிற ஆட்கள் எப்படி அவரை சேர்த்துக்குவாங்க? ஆனா நம்ம வச்சு ஏமாத்தினது தான் ஓபிஎஸ். ஓபிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல, அப்படி ஒரு கதையும் இருக்கு. அப்படியும் பார்க்கணும்ல. அப்படி நம்பிக்கைக்குரிய ஆள் இல்ல. ஆள் இப்ப தெரிஞ்சு போச்சா? வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் என்ன நடுவோடு விட்டு போயிட்டாங்க. இது சொல்லாம ஒரு தலைவன், அதாவது நீங்க தான் தலைவன், நம்பிதான் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன் சொல்லுங்க. ஜெயலலிதாவுக்கு பல துரோகங்கள் நடந்தது, எம்ஜிஆருக்கு பல துரோகங்கள் நடந்தது. என்னைக்குமே யாரையும் காட்டி கொடுத்ததே இல்லை. நீங்க எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து சீனியர் அமைச்சர், அண்ணாவு காலத்து அமைச்சர். நீங்கள் எம்ஜிஆரும் கருணாநிதி பிரிந்த பிறகு நான் போய் நியாயம் கேட்குற கட்சி உடைக்க போகிறாரு யார்? எம்ஜிஆர்னு கிளம்பி வர்றாரு எஸ்டிஎஸ். அப்போ கருணாநிதி சொல்ல, யோ நீ போகிற திருப்பி வரமாட்டேன், அங்கேயே செட்டில் ஆயிடுவேங்கிறார். யாரை? எஸ்டிஎஸ். இல்லை தலைவரா, என்ன இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்க? இல்லையா, நீ வரவே மாட்டேயா, நான் நியாயம் கேட்டு வந்துடுறேன். போன அங்கேயே செட்டில் ஆகிட்டு. ஏன்னா நியாயங்கள் பூரா எம்ஜிஆர் பக்கம் இருக்கு. நியாயங்கள் பூரா எம்ஜிஆர். நியாயம் கேட்கறது திருப்பி கருணாநிதி போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. நியாயம் கேட்கற எம்ஜிஆர் போனவர் திருப்பி நியாயம் கேட்க கருணாநிதி போக வேண்டியதா போச்சு. அப்போ தெளிவா அவரும் புரிஞ்சுக்கிட்டு நீ போனே வரமாட்டேன். அப்போ அதன் பிறகு எம்ஜிஆர் மீதே நம்பிக்கையில் தீர்மானத்தை எடுத்துட்டு ஆளுநர்கிட்ட போறாரு. ஊழல் நடந்திருக்குங்க எம்ஜிஆர் மீதே. அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. எஸ்டிஎஸ் போனாரு, போய் ஊழல் பட்டி அதை ஆரம்பிக்க அவருக்குமான சண்டை. எம்ஜிஆர் யார் விசுவாசி, ஆரம்பியா எஸ்டிஎஸ்? இப்படி சண்டையில் ஆளுநர் போய் இப்போ மனுக்குன்னு கொடுத்தாரு. கடைசியில் ஒன்றும் நடக்கலை. கடைசியில் முதல்ல காரில் போனார், பெரிய படையோடு போனார், ஒரு 10 காரில். அப்புறம் ஒரு கார் போச்சு, அப்புறம் ஒரு காரை காண, அப்புறம் ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர் கூப்பிட்டாரு, என்னையா இருந்தாலும் இப்படி ஆயிட்டாரு. ஆமாங்க தலைவர், அவர் ஆட்டோவில் போய் இருக்காருன்னு வர சொல்லுங்கிறார். எவ்வளோ ஒரு தலைவனுக்கான பண்பு பார்த்தீங்களா? என்னை காட்டி கொடுத்துட்டாயோ மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் சொல்லி தான் நான் 2ஆம் தர்ம யுத்தம்னு சொல்லு. அன்றைக்கி எம்ஜிஆர் சொல்லலை, அதை வர சொல்லுங்கிறாங்க. எம்ஜிஆர் அவர் வருகிற பொழுது வாசலில் போய் வரவேற்று கூப்பிட்டு வர்றாரு. என்னென்ன பிரச்சனை, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நீங்களே கூட இருக்கணும்ண்ணே. சரி தப்பு பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன். சரி நீ ஆட்டோவில் வர, ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். நீங்கள்லாம் அண்ணா காலத்து அரசியல்வாதி, ஆட்டோவில் போகலாமா? புது அன்னைக்கு பிராண்டட் மார்க் 4 அம்பாசிடர் கார் டிக்கியில் பெட்டி. அதுதான் தலைவன்.